ஹாய் எவ்ரிவன். சோனம் வாங்சுக் அவரோட உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஸ்டாப் பண்ணியுமே வந்துட்டு இந்த ப்ரொடெஸ்ட் வந்துட்டு, அதாவது நீட்கான ப்ரொடெஸ்ட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுமே ஸ்டாப் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடியை விட இப்போ வந்துட்டு அதிக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீட்கான ப்ரொடெஸ்ட் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது. எஸ்பெஷலி கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயுமே வந்துட்டு 50 பேருக்கு மேலே வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி டெம்பரரியாக அவங்க மேலே வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, மதுரை, ஈரோடு இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல பல்வேறு ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க சைட்லேருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா நீட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஆகணும், நீட் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு அவங்களோட ப்ரொடெஸ்ட் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சினிஃபீல்ட், அதாவது டைரக்டர் பா ரஞ்சித், வெற்றிமாறன், ஆக்ட்ரஸ் ஆண்ட்ரியா, இந்த மாதிரி பல்வேறு சினிஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மோட்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீட்கான முறைகேடுல வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா, ஸோ இது வந்துட்டு இது ரிலேட்டடாக வந்துட்டு இன்ன வரைக்குமே எந்த ஆக்ஷனுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கல. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் இது ரிலேட்டடாக கேசஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதோட ரிசல்ட் வந்து நமக்கு ஃபேவரபுளாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னுமே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.